அது என்ன தெரியுமா சார் விஷயம்? உண்மையை உண்மைன்னு சொல்லும்போது பல சவால்கள் வரும். நீங்கள் உண்மையின் பக்கம் நிற்கும்போது பல சோதனைகள் வரும். ஆனால் இந்த வாழ்க்கையை உண்மை கொண்டு வாழும்போது தான் வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் வரும், நிம்மதியான உடல் ஆரோக்கியம் இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். உண்மை சார். ஆனால் ஒருத்தர் உண்மையின் பக்கம் நின்னானா அவனை விலக்கி கொண்டு வருவதற்கு எத்தனையோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நெசவாளர் சதுரங்க வேட்டையில் சொல்லுவார்ல ஒரு டைலாக்கு, நான் யாரையும் போய் ஏமாத்தலைங்க, அவங்கெல்லாம் ஏமாறுறதுக்கு தயாராக இருந்தாங்க, நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன்னுவார். அந்த மாதிரி ஒரு நெசவாளர் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜாவை பார்க்க போகிறார். ராஜாவை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, நான் ஒரு அருவ ஆடை, உருவமே இல்லாத அருவ ஆடை ஒன்று நெய்யலான் இருக்கேன். உலகத்தில் எந்த ராஜாக்கிட்டே அந்த மாதிரி ஒரு ஆடை கிடையவே கிடையாது. உங்களுக்கு அப்படி ஒரு ஆடை அரைஞ்சு தரேன், எனக்கு இவ்வளவு காசு வேணும்னு மிகப்பெரிய காசு கேட்டிருக்காரு. இந்த ராஜாவும் யோசிச்சு பார்க்குறாரு, யார்ட்டுமே இல்லாத ஒரு ஆடை, சரி நெய்ப்பான் இருக்காங்க. இப்போ இந்த ராஜா எப்போ அங்கே பார்க்க போனாலும் சும்மா அந்த தறியினுடைய ஓசை டக் 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 டக்குன்னு கேட்கும். ஆனால் ட்ரெஸ்ஸே கண்ணுக்கு தெரியாது.